டிஃபரன்ஸ் வந்துட்டு நீங்க இது எல்லாமே எழுதணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நிறைய படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறந்தது போக உங்கள்கிட்ட கொஞ்ச நாவது ஞாபகம் இருக்கும் அப்படின்றதான் நான் நிறைய போட்டிருந்தேன். ஓகேவா? இது எல்லாமே எழுதணும்லாம் இல்ல, ஒரு 10 ஞாபகம் வச்சுட்டீங்க இல்ல ஒரு 7 ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ரிஜிட் வால், இதுல ரிஜிட் வால் இருக்கும், இதுல ஆப்சென்ட்னு பார்த்துட்டோம். செல் வால் வந்து ஆப்சென்ட்னு பார்த்தோம். சைஸை வச்சு, செல் சைஸை வச்சு சொல்லுவாங்க. செல் சைஸை வச்சு எதுல வந்து லார்ஜர் சைஸ் இருக்கும், இதுல வந்து ஸ்மாலர் இருக்கும். கம்பேரிட்டிவா பிளான்ஸ்ல வந்து லார்ஜரா இருக்கும் செல்ஸ், இதுல வந்துட்டு ஸ்மாலர் சைஸா இருக்கும். எதுல வந்து ஷேப் வந்து மாத்தலாம், எதுல வந்து ஷேப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்? செல்லோட ஷேப்னா என்னன்னு தெரியுதா? செல் ஷேப்னா என்ன? ரவுண்டா இருக்கா இல்ல ஹெக்ஸாகனலா இருக்கா, அதோட ஷேப். பிளான்ஸ்ல எப்படி இருக்கும்? cannot change its shape. பட் இதுல வந்துட்டு அனிமல்ஸ்ல வந்து can change its shape. it can change its shape. அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவீங்களா ஷேப்பை மாத்துறதுக்கு? அமீபா. ஓகே, இதுக்கு என்ன மீனிங் புரியுதா? நார்மலா இருக்கும்போது ஒரு ஷேப் ஏதோ ஒரு கண்டிஷன்ல ஏதோ ஒரு ரீசன்னால வந்துட்டு ஷேப்பை வந்து மாத்திக்குது. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்னாலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன்னாலயோ. ஓகே, ஆர்பிசியோட ஒரு ரீசன் சொல்லலாம். ஆர்பிசி ஹியூமன்ஸ்ல ஆர்பிசி இருக்குல்ல, அது என்ன ஷேப்? பாதுஷா ஷேப்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேரே வந்துட்டு படிச்சிருக்கீங்களா? பாதுஷானே இவ்வளவு சிரிப்பு. பாதுஷா ஷேப்னு சொல்லுவாங்க அத. சோ மத்த செல்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், இதுல வேற மாதிரி இருக்கும், ஆர்பிசில வேற மாதிரி இருக்கும். குளோரோஃபைல் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். குளோரோஃபைல் எதுல குளோரோஃபைல் இருக்கும், எதுல ஆப்சென்டா இருக்கும்? பிளான்ஸ்ல இருக்கும், அனிமல் செல்ஸ்ல வந்து ஆப்சென்டா இருக்கும். வேக்போல் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லார்ஜ் வேக்போல் இதுல இருக்கும், பட் இங்க வந்து எப்படி இருக்கும்? ஸ்மால் வேக்போல் அண்ட் நியூமரஸ்னா பார்த்தோம்ல, நிறைய வேக்யூல்ஸ் இருக்கு பாருங்க. இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. ஸ்மால் அண்ட் நியூமரஸ் வேக்யூல். வேற என்ன டிஃபரன்ஸ்? இதுவும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மைட்டோகாண்ட்ரியா வச்சு நம்ம சொல்லாம விட்டோம். மைட்டோகாண்ட்ரியா வச்சு நானும் சொல்லல, நீங்களும் சொல்லல. மைட்டோகாண்ட்ரியாவோட ரோல் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பவர் ஹவுஸ் ஆஃப் செல் பிலிப்ஸ்ல படிச்சிருப்பீங்க. மைட்டோகாண்ட்ரியா இஸ் a பவர் ஹவுஸ் ஆஃப் செல். ஏன் பவர் ஹவுஸ் ஆஃப் செல் சொல்றோம்? ஏடிபி சிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலியமா ஏடிபி வந்து சிந்தசைஸ் பண்ணுது, அதனால சொல்றோம். மைட்டோகாண்ட்ரியா பிளான்ட்ஸ்க்கு அதிகமா தேவையா, அனிமல்ஸ்க்கு அதிகமா தேவையா? ஏன், எதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ரெண்டுல எதுக்கு அதிகமா தேவை? பிளான்ட்க்கு அதிகமா தேவையா, பிளான்ட்ஸ்க்கு அதிகமா தேவை? இப்படி கேட்டா உடனே உடனே ரெண்டு ஆப்ஷன் தானே, ஏ ஆர் பி தானே. ஏன், என்ன ரீசன் பர்னி? அனிமல்ஸ் வந்து போட்டோ இது பண்ணாது. ஓகே, மெயினா வந்து லோகோமோஷன். ரெண்டுல வந்து யார் மூவ் ஆவாங்க? லோகோமோஷன் தான் மெயினா ரீசன் மூவ் ஆகிறது. ரெண்டுல வந்து யார் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, யார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கிறா? அப்ப யாருக்கு வந்து எனர்ஜி அதிகமா தேவை? அனிமல்ஸ். பிளான்ஸ் வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்கு, அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. புரியுதுங்களா? இப்ப ரெண்டுல யாருக்கு வந்து எனர்ஜி அதிகமா தேவைப்படும்? அனிமல்ஸ்ல. இது மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டே வச்சு சொல்றாங்க. கிறிஸ்டேனா என்னன்னு பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியா பார்க்கும்போது கிறிஸ்டே அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ கிறிஸ்டே வந்து இதுல வந்துட்டு டியூப்லரா இருக்கும், அதுல பிளேட் லைக்கா இருக்கும். டியூப்லரா இருக்கும், அதுல வந்து பிளேட் லைக் கிறிஸ்டே இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 8 டிஃபரன்ஸ் இருக்கு. இவ்வளவும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை எழுதுங்க போதும். Plants do not burst if placed in a hypotonic solution, but animal cells burst if placed in a hypotonic solution அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு மீனிங் தெரியணும். ஹைப்போடானிக்னா என்ன தெரியணும். ஹைப்போடானிக்னா என்ன மீனிங்? லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன்.
லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன்ல பிளான்ட் செல் அனிமல் செல் ரெண்டையும் வைக்கிறோம். பிளான்ட் செல் என்ன நடக்கும், அனிமல் செல் என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு டிஃபரன்ஸ். பிளான்ட் செல்ஸ்ல என்ன நடக்கும்? பிளான்ட் செல்ஸ்ல என்ன ஆகும்? நிஷாந்தினி சொல்லுமா, நீங்கதாம்மா. இன்னொரு நிஷாந்தினி வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, பர்மியபிள் ஆகும். இன்னொன்னு வந்துட்டு இங்க வந்து வேக்வல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஒருவேளை உள்ளே போனாலும் வேக்வல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த வேக்வல்ஸ் ஃபுல்லார அந்த வாட்டர் ஃபுல்லா போயிடும், அப்சர்வ் ஆயிடும். ஸோ இந்த வேக்வல்ஸ் ஃபுல்லார தண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த செல் என்ன ஆகும்? டர்ஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்ஜிட் என்ன மீனிங்? டர்ஜிட் பிளாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேர்ம் இருக்கு. டர்ஜிட் பிளாசிட். ஒரு 2 நாளா எதுவுமே சாப்பிடல, வயிறு ஒரு எம்டியா இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த கண்டிஷன் பேர் என்ன? பிளாசிட். பிளாசிட். அந்த கண்டிஷன் பேர் என்ன? பிளாசிட். எங்கேயோ ஃப்ரீயா பாய் வீட்டுல பிரியாணி போடுறாங்க, ஓசியில பிரியாணி கிடைக்குது, நிறைய சாப்பிடுவோம். அந்த கண்டிஷன் அப்போ வயிறுக்குள்ளார நிறைய பிரியாணி போயிடுச்சு இல்ல, அதுக்கு பேர் என்ன? டர்ஜிட். சோ இந்த கண்டிஷன் பேர் என்ன? டர்ஜிட். சோ இந்த டர்ஜிட் கண்டிஷன் வந்துட்டு உருவாகும். எதனால? வேக்வால்ஸ்குள்ளார எல்லா வாட்டரும் வந்து ஃபில் ஆயிருக்கு. வேக்வால்ஸ்குள்ளார எல்லா வாட்டரும் போகுது, இந்த வேக்வால்ஸ் பெருசாயிட்டே போகுது. பட் இங்க அனிமல்ஸ் என்ன ஆகுது? செல் வந்து வெடிச்சிடுது. சோ அது வந்து ஒரு டிஃபரன்ஸ். செல்ஸ் swells and may burst. ஏப்ரல் மே 2 மாசம் வந்துட்டு பிலிம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா கம்ப்ளீட்டா? இந்த 2 ஹவர்ஸ் வந்துட்டு நீங்க வந்து ஒரு இது மாதிரி எடுத்துவாங்க, ஒரு பிரேக் மாதிரி எடுத்துவாங்க, அவ்வளவுதான். ஒரு டீ பிரேக் மாதிரி கண்டினியூஸா படிக்கிறதுக்கு இது ஒரு பிரேக் மாதிரி எடுத்துவாங்க. கடைசி வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். கடைசி வரைக்கும் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். உங்களை விட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போராடிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆஃபீஸ் போறவங்க, ஒர்க்கிங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இல்லை வந்துட்டு குழந்தைய வளர்த்துக்கிட்டு படிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 9 பாயிண்ட் ஸ்லைட். நோட் பண்ணிட்டீங்களா ஹெல்வின்? ஹெல்வின் செல்வ பிரபு. ஓகே. சென்ட்ரியோல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சென்ட்ரியோல்ஸ் எதுல பிரசன்ட் ஆயிருக்கும், எதுல ஆப்சென்ட் ஆயிருக்கும்? சென்ட்ரியோல்ஸ் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்ல நிறைய ஆப்சென்ட் 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 வரும், பிளான்ஸ்ல வந்து நிறைய பிரசன்ட் பிரசன்ட்னு வரும். ஒரு சில தான் எக்ஸப்ஷன்ஸ். புரியுதுங்களா என்ன சொல்றேன்றது? பிளான்ஸ்ல நிறைய பிரசன்ட் பிரசன்ட்னு வரும், பட் அனிமல்ஸ்ல பார்க்கும்போது நிறைய ஆப்சென்ட் ஆப்சென்ட்னு வரும். எக்ஸப்ஷன்ஸ் எது? சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் வந்து ஒரு எக்ஸப்ஷன். சென்ட்ரியோல் வந்து அனிமல்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும், இந்த பிளான்ட்ல வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும். இந்த சென்ட்ரியோலோட ரோல் என்ன? யார் சொன்னது? சூப்பர் சூப்பர் தம்பி. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் சென்ட்ரியோல வந்து சப்போஸ் இனிஷியலா வந்து ஒரு செல்ல ஒரு நியூக்ளியஸ் இருந்திருக்கு, ஒரு செல்ல ஒரு நியூக்ளியஸ் இருந்திருக்கு. செல் டிவிஷன் ஆனதுக்கு அப்புறம் நியூக்ளியஸ் என்னவாகும்? ரெண்டா பிரிஞ்சிருக்கும். இங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், இந்தாண்ட ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். இந்த ரெண்டு நியூக்ளியஸும் பிடிச்சி இழுக்கும். இந்த போல்ஸ் டுவர்ட்ஸ் போல்ஸ் வந்து பிடிச்சி இழுக்கும். அந்த பிடிச்சி இழுக்கிற ரோல் யாரு அப்படின்னா சென்ட்ரியோலோட ரோல். சென்ட்ரியோல்.
சென்ட்ரியோல் வந்து அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் பண்ணும். ஸோ அது மூலியமா வந்து நியூக்ளியஸ் வந்து மூவ் பண்ணும். புரியுதுங்களா என்னன்ட்டு? ஒன்றும் இல்லை, ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகுது இல்ல, இங்க சென்ட்ரியோல் இருக்கு, ஓகே. இங்க சென்ட்ரியோல் இல்லையே. அனிமல்ஸ்ல சென்ட்ரியோல் இருக்கு, சென்ட்ரியோல்ல இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர் வரும். பட் பிளான்ட்ல வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? கொஸ்டின் புரியுதுங்களா? சென்ட்ரியோல்ஸ்ல இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகுது. பட் இங்க அனிமல்ஸ்ல, இங்க பிளான்ட்ஸ்ல தான் வந்து சென்ட்ரியோல் இல்லையே, அப்ப எப்படி வந்து ஃபார்ம் ஆகும்? ஸோ அந்த கண்டிஷன் பேர் தான் வந்து அனஸ்ட்ரல். அனஸ்ட்ரல் இங்க வந்து ஆம்பியாஸ்ட்ரல். ஆம்பியாஸ்ட்ரல்னா சென்ட்ரியோல்ல இருந்து ஃபார்ம் ஆகுறது. இந்த இடத்துல சென்ட்ரியோல் இருக்கு, இந்த இடத்துல சென்ட்ரியோல் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், ஃபைபர்ஸ். பட் இங்க வந்துட்டு எங்க இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னே தெரியாது, ஒரு அன்னோன். அந்த இடத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்கா சென்ட்ரியோல்னு ஒன்று இருக்கவே இருக்காது. பட் அங்க இருந்து வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த பேர் என்ன? அந்த இதுக்கு பேர் என்ன? ஒரு இல்லாத சென்ட்ரியோல் இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஃபார்ம் ஆகுது இல்ல, அதுக்கு பேர் என்ன? அனஸ்ட்ரல். சென்ட்ரியோல் இருக்கிற இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்பிண்டில் ஃபைபருக்கு பேர் என்ன? ஆம்பியாஸ்ட்ரல். அது அந்த லோயர் பிளான்ஸ்ல அப்ப எப்படி செல் டிவிஷன் நடந்திருக்கு? ஹையர் பிளான்ஸ்ல பிரச்சனை இல்லை, ஹையர் பிளான்ஸ்லயும் இருக்காது. பட் ஒரு சில எக்ஸப்ஷன் கேசஸ், ஒரு சில எக்ஸப்ஷன் கேசஸ் சொல்றாங்க. பட் மோஸ்ட்லி ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா வந்து ஆப்சன்ட்னே சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்றாங்க. கால்கி பாடிஸ் பார்த்திருக்கீங்களா? டயக்ராம்ல வரைஞ்சிருக்கீங்க கால்கி பாடிஸ்ன்றது. கால்கி பாடிஸ் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். கால்கி பாடிஸ் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். எதுல இது வந்து கனெக்டடா இருக்கும், இதுல வந்து அன்கனெக்டடா இருக்கும்? அதை நம்ம சொல்லும்போது மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன், அதை அப்படியே இங்கே கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதுல வந்து இப்போ ஆப்சன்ட், எதுல வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியா எதுல இருக்கும்? கனெக்டட்னா இதுல இருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி, திரும்ப இந்த எண்ட்ல இருந்து இப்படி ஒன்னொன்னு கனெக்ட் ஆயிருக்கும். இந்த எண்ட்ல இருந்து கனெக்ட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் கால்கி பாடிஸ். ஸோ இதுல வந்து அன்கனெக்டடா இருக்கும், இதுல வந்து இந்த மாதிரி கனெக்டடா இருக்கும். பிளான்ட் செல்ல வந்து அன்கனெக்டடா இருக்கும், அனிமல் செல்ல கனெக்டடா இருக்கும். புரியுங்களா? பிளான்ட் செல்ல வந்து அன்கனெக்டட், அனிமல் செல்ஸ்ல வந்து கால்கி பாடிஸ் வந்து கனெக்டடா இருக்கும். லைசோசோம்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட். லைசோசோம்ஸ் வந்து இதுல ரேரா இருக்கும், இங்க வந்து லைசோசோம் ஆல்வேஸ் தேர். லைசோசோம், லைசோசோமோட ரோல் என்ன? சூசைடல் பேக். ஓகே, அந்த டேர்ம் படிச்சிருப்பீங்க. அப்படின்னு என்ன சூசைடல் பேக்னா என்ன, ஏன் அது சூசைடல் பேக்னு சொல்றோம்? லைசோசோம் வந்து சூசைடல் பேக்னு சொல்லுவாங்க, ஏன்? சூசைட் பண்ணிக்கிறதுனாலயா? ஏன் அப்படி சொல்றோம் சூசைடல் பேக்ஸ்ன்ட்டு? செல் டெத். எதனாலமா? சரி, இதை பார்த்துட்டு வந்து அடுத்த கிளாஸ் சொல்லுங்க, லைசோசோம் வந்து ஏன் சூசைடல் பேக்ஸ்னு சொல்றோம்ட்டு. கிளையாக்சிசோம் வந்து எதுல பிரசன்ட், எதுல ஆப்சென்ட்? பிளான்ஸ்ல வந்து பிரசன்ட், இங்க வந்து அனிமல்ஸ்ல வந்து ஆப்சென்ட்.
ஜென்ரலைஸாவே ஞாபகம் வச்சுக்கலாமா, அனிமல்ஸ்ல மோஸ்ட்லி ஆப்சென்டா தான் இருக்கும். மோஸ்ட்லி 90% ஆஃப் த கேசஸ் வந்து அனிமல்ஸ்ல ஆப்சென்டா தான் இருக்கும். எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்ன, சென்ட்ரியோல் இந்த மாதிரி 1 or 2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனல்ஸ் வந்து அனிமல்ஸ்ல ஆப்சென்டா இருக்கும். பிளான்ஸ்ல ஃபுட் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது, அனிமல்ஸ்ல ஃபுட் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது? பிளான்ஸ்ல வந்து ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகுது. போட்டோசிந்தசிஸ் நடந்து ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகுது. பட் ஒரு சில இது இருக்கு, ஒரு சில ஃபேட்டா ஸ்டோர் ஆகக்கூடிய பிளான்ஸ் ஏதாவது சொல்லுவீங்களா? அவகேடோன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவகேடோல வந்து எவ்வளவு வந்துட்டு இருக்கும் ஃபேட், எவ்வளவு பர்சன்ட் ஃபேட் இருக்கும்? அவகேடோ சாப்பிட்டுருக்கீங்களா? ஒன்று ரொம்ப சின்னதாக சாப்பிட்டாலுமே வந்துட்டு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். பட் நிறைய கண்டென்ட் இருக்கும் ஃபேட். அனிமல்ஸ்ல வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்? கிளைக்கோஜன் அண்ட் ஃபேட். எந்த டிஷ்யூல அனிமல்ஸ் ஸ்டோர் ஆகும்? அனிமல்ஸ்ல வந்துட்டு எந்த டிஷ்யூல ஃபேட் ஸ்டோர் ஆகும்? அடிப்போஸ் டிஷ்யூ, ஸ்பெசிஃபிக்கா வந்து அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஃபேட் கிளைக்கோஜன் ஸ்டோர் ஆகுது அடிப்போஸ் டிஷ்யூ. Glycogen was stored in adipose tissue. கிளையாக்சிசோம்ஸ் வந்து அந்த டயக்ராம் இல்ல, பட் ஆனா எதுல இது முக்கியமான, எல்லா இதுலயும் முக்கியமான ரோல் கிடையாது. கிளையாக்சிசோம் வந்து எதுல முக்கியமான ரோல், எந்த கிராப்ல ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு ரோல் இருக்கு கிளையாக்சிசோம்க்கு? சூப்பர், ஆயில் சீட்ஸ். எப்படி அரவிந்தன் படிச்ச? மெயினா வந்து எல்லா கிராப்லயும் இது முக்கியமான ரோல் இல்ல, ஆயில் சீட்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு கிளையாக்சி.